வேளாண் மசோதா இது என்ன சொல்லுது, இதுல இருக்கும் கருத்துக்கள் எவ்வாறு மிகைப்படுத்தப்பட்டு தவறா பரப்பப்படுது அப்படின்றத பார்ப்போம். இப்ப வேளாண் சட்டத்துல திருத்தம் கொண்டு வரதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி APMC அப்படின்றவங்க தான் அதை நிர்வகிக்கிறாங்க, மண்டிகள் மூலியமா நிர்வகிக்கிறாங்க. ஒரு விவசாயி தான் உற்பத்தி செஞ்ச பொருளை மண்டிகளுக்கு கொண்டு வருவாரு, அங்க ஏலம் விடப்பட்டு அவருக்கான தொகை கொடுக்கப்படும். சோ இந்த APMC கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சரியான விலை கொடுக்கப்படுதா, எவ்வளவு விலை நிர்ணயிக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுக்கப்படுற வர்த்தகர்கள் சரியா நியாயமா தான் வாங்குறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க கவனிப்பாங்க. சோ இது விவசாயிகளோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுது. இவ்வாறு இந்த மண்டிகள்ல விற்பனை செய்யும் பொருட்களுக்கு எவ்வளவு தொகைக்கு அந்த விவசாயி விற்பனை செய்யறாரோ அதுக்கு ஒரு செஸ்ஸும் கலெக்ட் பண்றாங்க. சோ இது பாதுகாப்புக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா 2018-19 ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் இந்த APMCல நிறைய முறைகேடுகள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வாறு பொருட்களை வாங்க வரும் யாருமே வணிகர்கள் கிடையாது, இவங்க எல்லாருமே இடைத்தரகர்கள். அவ்வாறு வரும் இடைத்தரகர்கள் கூட 1-2 பேர் தான். சோ போட்டி இல்ல அப்படின்றதுனால விவசாயிகளுக்கு குறைவான விலை மட்டும் தான் கொடுக்கப்படுது. இந்த இடைத்தரகர்கள் நேரடியா வணிகர்களை பொருள் வாங்கவும் அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய லாபி இங்க நடக்குது அப்படின்றத மத்திய அரசு கண்டுபிடிக்குது. 2017-18 இந்த APMC எப்படி சரியா நடக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தையும் இவங்க யாருமே சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்றத கண்டுபிடிச்ச பிறகுதான் ஜூன் 5ஆம் தேதி 3 மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்து. இந்த APMCல தவறு இருக்கு அப்படின்றத காங்கிரசும் உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் 2019 லோக்சபா தேர்தலோட தேர்தல் வாக்குறுதியிலேயே இந்த APMC தொடர்பா குறிப்பிட்டிருக்காங்க. சோ விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செஞ்ச பொருட்களை ஒரே ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது. ஏன் வேற சில ஆப்ஷன்ஸை உருவாக்க கூடாது அப்படின்னு யோசிக்கப்படுது. அந்த வகையில தான் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செஞ்ச பொருட்களை இந்தியாவில எங்கு வேண்டுமானாலும் சந்தைப்படுத்தலாம், யாருக்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்யலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் இந்த மசோதாவில புதிய சரத்தா இணைக்கப்பட்டிருக்கு. இதுல வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மண்டிகள் எல்லாம் மூடிடுவாங்க, ஒரு சின்ன விவசாயி தன்னோட பொருட்களை எப்படி அவரே எடுத்துட்டு போய் விற்பனை செய்வாரு, எப்படி மத்த மாநிலத்துக்கு கொண்டு போவாரு, அவருக்கு அதுக்கான சக்தி இருக்கா அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அடிக்கடிக்கு வைக்கப்படுது. சோ இதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மண்டிகள் மூடப்படாது அப்படின்னு தெளிவா மத்திய அரசு சொல்லிட்டாங்க. சோ மண்டிகள் தொடர்ந்து இயங்கும். மண்டிகள்ல தான் விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் தொடர்ந்து மண்டிகள்லயே விற்பனை செய்யலாம். அப்படி இல்ல எனக்கு அங்க விற்பனை செய்ய பிடிக்கல, நானே நேரடியா போய் விற்கிறேன் அப்படின்னு நினைக்கிற விவசாயிக்கு இப்ப புதுசா அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க. சோ நேரடியா விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைச்சா நேரடியாவும் விற்பனை செய்யலாம், மண்டிகள்ல தான் கொடுக்கணும்னு நினைச்சா மண்டிகள்லயும் கொடுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான் உருவாக்கி இருக்காங்களே தவிர ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம்ல எதையுமே கை வைக்கல அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். இதனால மாநில உரிமையில மத்திய அரசு தலையிடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மண்டிகள் தொடர்ந்து இயங்கும் அப்படின்னா APMCயும் தொடர்ந்து இருக்கும். ஆனா APMCயோட விதிமுறைகள்ல சில தளர்வுகள் இருக்கு. சோ இனிமே ஒரு விவசாயி முழுமையா APMC மட்டும் நம்பி இருக்க மாட்டாரு, அவரு தன்னிச்சையாவும் சில செயல்களை செய்யலாம். அந்த ஃப்ரீடம் தான் இதுல கொடுத்திருக்காங்க. சரி, இது இப்பதான் புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஈனாம் அப்படின்ற இணையதளத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்யறாங்க. விவசாயிகள் தாங்கள் விளைவிச்ச பொருட்களை நேரடியா எப்படி விற்பனை செய்யறது அப்படின்னு இந்த இணையதளம் சொல்லுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி பொருட்களை விற்பணும், எப்படி பையர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோவை நம்மளே போட்டு இருந்தோம். சோ மத்திய அரசு தொடர்ந்து சொல்றது என்னன்னா, இடைத்தரகர்களை தடுக்கணும், இடைத்தரகர்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து செய்யறாங்க. அதற்காக தான் முன்னாடி ஈனம் அப்படின்ற வெப்சைட்டும் உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த குற்றச்சாட்டு MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலையை நீக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. MSPனா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, விவசாயிகளை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு குறைந்தபட்ச விலையை வைப்பாங்க. தாங்கள் விளைவிச்ச பொருட்களுக்கு இந்த குறைந்தபட்ச விலையை கொடுத்துதான் வாங்கணும் அப்படின்ட்டு. உதாரணமா பார்க்கும்போது ஒரு குவிண்டால் அரிசி 1500 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுதுன்னா அந்த விலையை கொடுத்தா நம்மளால அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும். அதற்கு குறைவான விலையை கொடுத்து நம்மளால அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது. சோ இதுதான் MSP அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா MSP நீக்கப்படாது அப்படின்னு பிரதமர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள்ல விவசாயிகள் போராட்டத்துல இறங்குறதுக்கு காரணமும் இதுதான். MSP நீக்கிடுவாங்க, MSP நீக்கிடுவாங்கன்ட்டு பொய்யான தகவலை சொல்லிதான் அங்க பெரிய போராட்டங்களையே ஏற்படுத்தியிருக்காங்க. 2018 MSP உற்பத்தி செலவை விட 1.5 மடங்குனா அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2006 நேஷனல் கமிஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் பரிந்துரை செஞ்ச ஒரு திட்டம். 12 வருஷம் கழிச்சு 2018 தான் அதுவே நடைமுறைக்கு வந்தது. இப்ப இந்த பிரச்சனைகள் உருவாகும் பொழுது நேத்தும் பல தானிய வகைகளுக்கு MSP உயர்த்தப்பட்டிருக்கு. உதாரணமா பார்க்கும் பொழுது கிரேட் A அரிசி குறைஞ்சபட்ச ஆதரவு விலை 2017-18 1590 ரூபாய், இது 2019 1770 ரூபாய், 2020
1835 ரூபாய், தற்பொழுது 1888 ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நாமினல் ரேட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இதன் மூலியமா கார்பரேட்டுகள் உள்ள வந்துருவாங்க, விவசாயிகளை ஆக்கிரமிச்சிருவாங்க, விவசாய நிலங்களை கார்பரேட்டுகள் ஆக்கிரமிச்சிடும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்பது ஒரு ஆப்ஷன் மட்டுமே, விரும்பிய விவசாயிகள் மட்டுமே செய்யலாம், எல்லாரும் கம்பல்சரியா செய்யணும் அப்படின்றது கிடையாது, விரும்பியவர்கள் செய்யலாம். சோ இது இந்தியாவுக்கு புதுசா அப்படின்னு கேட்டா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இந்தியாவுக்கு புதுசு கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது தான். மத்திய பிரதேஷ்ல இந்துஸ்தான் லிவர் லிமிடெட் கார்பரேட் ஃபார்மிங் மூலியமா விவசாயிகள் கிட்ட இருந்து கோதுமைகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. குஜராத்ல பாத்தீங்கன்னா பெப்சிகோ நிறுவனம் உருளைக்கிழங்குகளை வாங்கிட்டு இருக்காங்க. சோ ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இது 100% சக்சஸ்ஃபுல்லா நடக்குதா அப்படின்னு கேட்டா 100% சக்சஸ்ஃபுல்லா நடக்கலதான். உதாரணமா பெப்சிகோ நிறுவனம் எங்களுக்கு கொடுக்கற மாதிரியான உருளைக்கிழங்குகளை எங்க அனுமதி இல்லாம எப்படி நீங்க விளைவிச்சு விற்பனை செய்யலாம் அப்படின்ட்டு குஜராத் விவசாயிகள் மேல 1 கோடி ரூபாய்க்கு நஷ்டஈடு போடுறாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசு அதை தலையிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி இதற்கு ஒரு சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு முடிவு செய்யப்படுது. ஒரு விவசாயி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னாடியே எவ்வளவு ரூபாய்க்கு அந்த பொருட்களை விற்க போறாரு அப்படின்றத ஒப்பந்தத்துல குறிப்பிடணும். எந்த அடிப்படையில இந்த பொருட்களின் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படின்றதையும் கோட் பண்ணணும். ஒருவேளை பொருட்களோட விலை நாளை ஏற்றமோ இறக்கமோ இருந்தது அப்படின்னா அதை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்ற முறையும் சொல்லணும். ஒருவேளை பக்கத்துல இருக்க ஏபிஎம்சியா, பக்கத்துல இருக்க மண்டியா, இல்ல மார்க்கெட், எந்த மார்க்கெட்டோட பிளக்சுவேஷன்ஸை வச்சு இவங்க கணக்கிடுறாங்க அப்படின்றதையும் அதுல மென்ஷன் பண்ணணும். இதுதான் ப. சிதம்பரம் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல ஒரு விவசாயி கிட்ட போறாங்க அப்படின்னும் பொழுது அவருக்கு குறைஞ்சபட்சம் அந்த எம்எஸ்பி தொகை கொடுக்கப்படுமா அப்படின்றதுதான் அவர் வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அது இன்னும் தெளிவா தெரியல. ஒருவேளை எம்எஸ்பி அதுல வைக்கப்படுமா, இல்ல விவசாயிகள் தங்களோட பொருட்களுக்கு தாங்களே விளைய வச்சுக்கலாமா, அப்படி தங்களே விளைய வைக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் விளைய வச்சு அவங்களை ஏமாத்துவாங்களா அப்படின்றதெல்லாம் நடைமுறைக்கு வந்தா மட்டும்தான் தெரியும். ஒரு ஒப்பந்தத்தின் கால அளவு அப்படின்றது ஒரு பயிர் கால அளவுல இருந்து அதிகபட்சமா 5 ஆண்டுகள் வரைக்கும் தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதுல கார்பரேட்ஸ் உள்ள விவசாயிகளோட நிலத்தெல்லாம் எடுத்துப்பாங்களாமே அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் எந்த விதத்திலுமே நிலத்தை விற்பனை செய்வதோ, லீஸுக்கு கொடுப்பதோ, அடகு வைப்பதோ கிடையாது. ஒரு ஒப்பந்த நிறுவனம், அதாவது கார்பரேட், நில உரிமையாளரோட அனுமதி இல்லாம அந்த நிலத்துல எந்த விதமான மாற்றத்தையுமே செய்ய முடியாது. சோ இதுல எந்த பிரச்சனையுமே இல்லையா, எந்த பிரச்சனையுமே வராதா அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை அப்படி பிரச்சனைகள் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி பிரச்சனைகள் எழும் பட்சத்துல 2 தரப்புல யாரும் ஒருத்தராவது போய் போர்டு அப்ரோச் பண்ணலாம். சோ அது அவங்க பேசி முடிவு பண்ணுவாங்க. அப்படி 30 நாட்களுக்குள்ள அந்த பிரச்சனை தீர்க்கப்படல அப்படின்னா சப் மேஜிஸ்ட்ரேட்டை அணுகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒருவேளை வழக்கா மாதிரி நீதிமன்றத்துக்கு போனாலும் 90% விவசாயிகளுக்கு சார்பாக தான் தீர்ப்பு வரா மாதிரி இருக்கு. ஒரு நிறுவனம் விவசாயிக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திடுறாங்க அப்படின்ற பட்சத்துல தான் கொடுக்க வேண்டிய பணத்தை விட 1.5 மடங்கு அதிகமா கொடுக்கணும். அதே ஒரு விவசாயி தான் சொன்ன டேட்டுக்கு பொருட்களை டெலிவரி பண்ண முடியல அப்படின்னு ஒரு நிறுவனம் கேஸ் போடுறாங்க அப்படின்னா அவர் கொடுத்த அட்வான்ஸ் தொகையை விட அதிகமான பணத்தை அவரால் டிமாண்ட் பண்ண முடியாது. மூணாவதா ஒண்ணு சொல்லப்படுது, எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில அவரால் பொருட்களை கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த எதிர்பாராத சூழ்நிலையை இவங்க ஏத்துக்கும் பட்சத்துல பணத்தை உடனே கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணி கேஸ் போட முடியாது. சோ எந்த காரணத்திற்காகவும் இந்த நிறுவனத்தினால அந்த விவசாயியின் நிலத்தின் மேல சொந்தம் கொண்டாட முடியாது. இது ஒரு வகையில் விவசாயிகளுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் விவசாயம் செய்வதற்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸா கொடுத்துருவாங்க. சோ ஒரு விவசாயிக்கு விவசாயம் செய்ய தேவையான பணம் கையில கிடைச்சிருது. அதே மாதிரி இந்த பொருட்களை இவங்க தான் வாங்க போறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருது. ஒருவேளை ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினாலேயோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக பயிர் அழுகி போயிடுது அப்படின்னாலும் அந்த நிறுவனம் முன்னாடியே கிராப் இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ எப்படியுமே 2 தரப்புலயுமே இது நஷ்டம் இல்லாத மாதிரியும் கொண்டு போகலாம். அடுத்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், சமையல் எண்ணெய், எண்ணெய் விதைகள் முதலியவற்றை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது முழுமையா நீக்கிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. போர், பஞ்சம், திடீர் விலையேற்றம், இயற்கை சீற்றம் இந்த மாதிரி நேரங்கள்லாம் மறுபடியும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இதை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கு தேவையில்லாத நேரத்துல எல்லாம் இருக்கணும், தேவையான நேரத்துல மட்டும் இதை கட்டுப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே காங்கிரசும் தன்னோட தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டிருக்கு. இந்த உண்மை நாளுக்கு நாள் தெரிய தெரிய பஞ்சாப் மற்றும் ஹரியானால இருக்கிற பல விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பல விவசாய சங்கங்கள் தங்களோட ஆதரவுகளை பதிவு செஞ்சிருக்கு. விவசாயம் நஷ்டமான தொழில் அப்படின்றது வெறும் விவசாயிகளுக்கு மட்டும்தான். இதுல இடைத்தரகர்கள் கொள்ள லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கும் பலரும் இந்த இடைத்தரகர்களோட தூண்டுதல்கள் தான்.